ரீசெண்டாக கமல் சார் இந்தியன் 2 படத்தை பற்றி பேசியிருக்காரு. இந்தியன் 2 படத்தில் வர மாதிரி தப்பு பண்ணுறவங்கள கொலை பண்ணிட்டு கரப்ஷனை வந்து எராடிகேட் பண்ண முடியாது ரியல் லைஃப்பில், அந்த நிஜம் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து கமல் சார் சொல்லியிருக்காரு. ஆனால் அதே மாதிரி இந்த ட்ரீமில் இருந்து தான் நம்மளால ரியாலிட்டியை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காக கொலை பண்ண முடியாது, அது வந்து குற்றம் தான். ஒருத்தன் தப்பு பண்ணால் நம்ம கண்டிப்பாக ஒரு கோவம் வரும். அந்த கோவமோட எக்ஸ்ட்ரீம் தான் இந்தியன் 2 படத்தில் வந்து காட்டியிருக்கோம். பட் அதுக்காக இது ஒரு வாழ்க்கை முறை கிடையாது. இதுக்கு அடுத்த கட்டம் என்ன? இந்த கரப்ஷனே இல்லாமல் எப்படி பண்ணுறதுனா அது வரவே வராது. அந்த நாள் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் என்னைக்கு பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் கரப்ஷன் இருக்காது. ஸோ இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து முன்கூட்டியே வந்து என்னெல்லாம் பண்ணுறோமோ இன்ஃபெக்ஷன் நமக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு, அதே மாதிரி தான் வந்து கரப்ஷனையும் நம்மளால் ஸ்லோவாக எராடிகேட் பண்ண முடியும். ஸோ அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம தான் கரெக்டாக இருக்கக்கூடாது, நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து கமல் சார் சொல்லியிருக்காரு. நம்ம கரெக்டாக இல்லாமல் கரெக்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக கரப்ஷனை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் 23 வரைக்கும் படம் எடுத்தாலும் தப்பு கிடையாது அப்படின்னு கமல் சார் சொல்லியிருக்காரு. இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லெவலுக்கு வந்து படம் வந்து போகலை அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ப்ரொடியூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு லாபமான படமாக இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு பிரேக் ஈவன் படமாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை 2 பார்ட்டாக எடுத்திருக்காங்க. 2 பார்ட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 500 கோடி. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 250 crores. அந்த 250 crores பார்த்தீங்கன்னா அந்த 250 crores பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 crores பார்த்தீங்கன்னா சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ்லேயே வந்துடுச்சு. ஏன்னா படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா 175 crores-க்கு வந்து ஹிந்தி 2-ஓட டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ப்ரொடியூசருக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு லாபம் தர படமாக தான் இருக்கும். பட் தேட்டரில் எதிர்பார்த்த மாதிரி படம் ஓடலை, அதுதான் உண்மை. இந்தியன் 3 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அவங்க எதிர்பார்த்த மாதிரி சேட்டலைட் ரைட்ஸோ இல்லை டிஜிட்டல் ரைட்ஸோ இல்லைனா தேட்டருக்கு ரைட்ஸோ இல்லை தேட்டர் ரைட்ஸோ அதெல்லாம் அந்த லெவலுக்கு போகுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.